கண்ணா எல்லாருக்கும் வந்துக்கோம். இது நம்ம மதுரை 360 சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. வர வீடியோ சந்தோஷமா பாருங்க. சூப்பரா எங்க தொட்டு பாரு ஓ மதுராசி மദ്രാசி நை மதுரவாசி வீரம் பிறந்த ஊரு. வணக்கம். பரபரப்பான இன்றைய அரசியல் சூழலில் 2 முக்கியமான சினிமா ஸ்டார்ஸ் அரசியலுக்கு வந்திருக்காங்க. அவங்க அடுத்த முதலமைச்சர் ஆவாங்களா அப்படின்றத நம்ம இன்னைக்கு ஜோசியர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். இதே நம்ம ஜோசியர்கிட்ட கேட்குறோம்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் நடக்கிற ஒவ்வொரு சூழலுமே ஜோசியர்கிட்ட தான் கேட்குறாங்க. அதனால தான் நாமளும் ஜோசியர்கிட்ட கேட்க போகிறோம். வணக்கம் ஐயா. ஆன்மீக அன்பர்களுக்கு அடியனின் வணக்கங்கள். இப்போ ரஜினி, கமல் 2 பேருமே அரசியலுக்கு வந்திருக்காங்க. இதில் யாருக்கு அடுத்த முதல்வராக கிரக சூழல் இருக்குது? இப்போ பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னாக்கா, ஒரு நபருடைய கிரக சூழ்நிலைகளை வச்சு நம்ம பலன்களை கணிக்கிறதை விட அவங்களுடைய இல்லற யோகத்தை வச்சு நம்ம பலன்களை கணிக்கலாம். அது எப்படிங்க ஐயா? இப்போ கலைஞர் அவர்களை எடுத்துக்கோங்க. அவர் ஒரு சக்ஸஸ்ஃபுல் சிஎம்மாக இருந்திருக்காருன்னு தான் சொல்லணும். அவருடைய இல்லற யோக பலன்களை வச்சு பார்க்குறப்போ அவருக்கு மொத்தம் 3 மனைவிகள். அவருடைய 3வது மனைவிக்கு கலைஞர் அவர்கள் 2வது கணவராக இருந்திருக்காரு. ஏண்டா கந்து வெட்டி கோயிந்தா, நான் என்னமோ உன்னை பெரிய ரவுடிலடா நினைச்சேன், ஒரே அடியில பொசுக்குன்னு போயிட்டா. இதே வரிசையில் நம்ம எம்ஜிஆர் அவர்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவரும் ஒரு சக்ஸஸ்ஃபுல் சிஎம்மாக இருந்திருக்காரு. அவருக்கும் 3 மனைவிகள். அவருடைய 3வது மனைவிக்கு எம்ஜிஆர் அவர்கள் 2வது கணவராக இருந்திருக்காரு. ஒரு தவறு செய்தால் அதை தெரிந்து செய்தால் அவன் தேவன் என்றாலும் விடமாட்டான். வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலைன்னு? இதே வரிசையில் இந்த இல்லற யோக பலன்களை வச்சு பார்க்குறப்போ ரஜினி அவர்களுக்கு வாய்ப்புகள் சற்று குறைவாகத்தான் இருக்குது. இது கொள்கைகளா? எனக்கு 2 நிமிஷம் தலை சுத்திடுச்சு. கமல் அவர்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவருக்கு ராஜயோகம்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னாக்கா, கமல் அவர்களுக்கு எத்தனை மனைவிகள் இருக்காங்க அப்படின்றது நமக்கு தெரியாது. எதுக்கு பொண்டாட்டி என்ன சுத்தி வப்பாட்டி எக்கச்சக்கமாக போச்சு கணக்கு. ஆனால் கமலுடைய 3வது மனைவியான கௌதமிக்கு அவர் 2வது கணவராக இருந்திருக்காரு. இதை வச்சு பார்க்குறப்போ அவருக்கு தான் சிஎம் பதவி கட்டாயம். அப்படி பார்த்தா ஓபிஎஸ், இபிஎஸ் 2 பேருக்குமே அப்படி ஒரு யோகம் இருக்கிற மாதிரி தெரியல. ஆனால் அவங்க எப்படி சிஎம் ஆனாங்க? அவங்கள பார்த்தீங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு சந்திர யோகம், தானாக பிரகாசிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் அவங்க கிட்ட கிடையாது. அதனால ஒரு பேரொளியின் ஆற்றலால தான் அவங்க பிரகாசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ நம்ம செயல் தலைவர் அவருக்கு இப்போ யோகம் எப்படி இருக்கு? அவங்க அப்பாவை மாதிரியான பெரியாளா வர்றதுக்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவாகத்தான் இருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, கலைஞர் அவர்களுக்கு பெரிய மனது, 3 பெண்களுக்கு வாழ்க்கை கொடுத்த வள்ளல் அவர். அதன் காரணமாக கிடைச்சது தான் சிஎம் பதவி. இதன் அடிப்படையில் பார்க்குறப்போ நம்ம செயல் தலைவர் அவர்களுக்கு சிஎம் ஆகிற வாய்ப்புகள் சற்று குறைவாகத்தான் இருக்கு. எதுக்குடா சரிப்பட்டு வர மாட்டேன் சொல்லுங்கடா ஐயா. நம்ம நிகழ்ச்சியோட இறுதி கேள்வி, வைகோ அவர்கள் சிஎம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ஏதேனும் உண்டா? நீ எல்லாம் பிறந்ததே ஒரு சாபக்கேடு, முடிஞ்சா இன்னைக்கே போய் செத்துரு. பகவானே, இதற்கான விடை என்னிடம் இல்லைங்கய்யா. போச்சுடி, அரி செத்துட்டா. என்னென்னமோ பேசுறீங்க, கொல்ல போறேன். நான் இருக்க மாட்டேன், பேசணும் மட்டும் தானே. நான் எழுதி கொடுத்ததெல்லாம் இவன் தானே. சத்தியமா நான் எழுதி கொடுத்தேன். வாட்ஸ்அப்ல வந்ததுங்க, இவங்களும் பேசிக்கிட்டு என்னைய மாட்டி விடுறாங்க. தைரியத்தை படப்படாது. அசிங்கமா இல்லையா அண்ணனுக்கு ஆஸ்கல்? சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.